Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஓஓபி பேப்பரோட அதாவது கொஸ்டின் பேப்பர் ரிவ்யூ தான் நம்ம ஃபைனான்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்பேக் வந்து கொடுத்தாங்க. அதாவது இந்த பேப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்றுக்கு எக்ஸாம் கூட ஓரளவுக்கு வந்து மாட்ரேட்டாக எழுதுகிற மாதிரி இருந்துச்சு சார். ஆனால் இன்றைக்கி பேப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை கம்பேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் பசங்க வந்து சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் வந்து பரவுது அப்படின்னா அது நமக்கு ஒரு பக்கம் என்னாச்சு பார்த்தா நல்ல விஷயந்தான். ஏன்னா பேப்பர் திருத்துறவங்களோட ஸ்டூடெண்ட்டும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. நிறைய பேர் சும்மா விளையாட்டு போக்கில் சொல்கிறாங்க, அந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட அந்த 25 லட்சத்தை நம்மள்கிட்ட வாங்குறதுக்காக தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கஷ்டமாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்கிறாங்க, சரியா? ஆனால் அப்படிலாம் எதுவும் கிடையாது. கொஸ்டின் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுருப்பாங்க. இந்த இஷ்யூலாம் இப்போ தான் நடந்துட்டு இருந்துச்சு, அதை விட்டுறலாம், சரியா? ஆனால் சில பேர் சொல்லும் போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு சார். ஒரு கொஸ்டின் கூட எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னே தெரில சார் அப்படின்னு சொல்லி சில பேர் சொன்னபோது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நம்ம செட் ஆஃப் கொஸ்டின் ஒரு 3 கொஸ்டின் நம்ம போட்டிருந்தோம், சரியா? அதுலேருந்து சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதை வேணால் நீங்கள் எடுத்து என்னாச்சு பார்த்தா ரெஃபர் பண்ணி பாருங்கள். சரி, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கலான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லீவே இல்லை, அதை வந்து ஒரு மனசில் வச்சுட்டாது கொஞ்சம் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் வந்து வந்துருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். பரவாயில்ல. அடுத்த அதாவது இது ஆக்சுவலாக வந்து கொஸ்டின் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா பேப்பர் திருத்துறவங்க வந்து ரொம்ப லிபரலாக திருத்துவாங்க, சரியா? அதனால தான் நம்ம சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி காலையில் கூட நான் சொல்லியிருந்தேன், தியரி பேப்பர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் தெரிஞ்சதை ரிலேட்டிவாவது நம்ம என்னாச்சு போதும் எழுதணும். ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கொஸ்டினில் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதை ஹைலைட் பண்ணி அதுக்கு கீழே நம்ம எழுதுனா அப்படின்னாவே போதுமானதாக இருந்திருக்கும், சரியா? அதனால் மேக்ஸிமம் பசங்க வந்து இந்த பேப்பர் வந்து மாடரேட்டாக கூட இல்லை, ரொம்ப கஷ்டமாக தான் சார் இருக்குது அப்படின்னு சொல்லி பசங்க வந்து சொல்கிறாங்க, சரியா? நீங்கள் எந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறீங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். கண்டிப்பாக அதாவது நாம் எந்த அளவுக்கு நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் இருந்துடும், சரியா? ஆனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கும்போது நமக்கும் என்ன கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நம்ம செட் ஆஃப் கொஸ்டின் சொல்லி ஒரு 3 கொஸ்டின் அப்லோட் பண்ணோம். அதுலேருந்து கேட்டிருக்காங்க, அதை சில பேர் பார்க்கல. ஏன்னா அது வந்து வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு போகலை அந்த 3 வீடியோ, சரியா? ஆனால் அதை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எழுதிருந்துக்கலாம். பரவாயில்ல, நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுதுனீங்க அப்படிங்கிறத தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.